ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோண்ட் மார்க்அப் எலிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய டேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து HTML பேஜில் பயன்படுத்தும் போது அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு விஷுவலி ஒரு எஃபெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணும் அந்த வெப் பேஜஸில், அந்த எழுத்துக்களில். அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போல்ட் அப்படின்ற டேகுக்கு, அதாவது பி டேக் இருக்குல்ல, அந்த டேகை பயன்படுத்தணுன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே போல்ட்டில் வரும். ஐ வந்து இட்டலைஸ் பண்ணுறதுக்கு, மார்க் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு டேகும் நம்ம வந்து ஒவ்வொரு தேவைக்கு பயன்படுத்துவோம். நம்ம வந்து ஏற்கனவே செமாண்டிக் அண்டு டெக்ஸ்ட் லெவல் எலிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருந்தோம் போன வீடியோவில். நீங்கள் வந்து அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், ஏன்னா அதுக்கும் இதுக்கும் தொடர்புகள் வந்து இருக்குது. அதாவது செமாண்டிக் அண்ட் டெக்ஸ்ட் லெவல் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய டேக்ஸுக்கும் இங்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய டேக்ஸுக்கும் கிட்டத்தட்ட நிறைய ஒருமைப்பாடுகள் இருந்தாலும் கூட சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செமாண்டிக் அண்ட் டெக்ஸ்ட் லெவல் எலிமெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பங்களிப்பு செலுத்துது ஃபோண்ட் மார்க்அப் எலிமெண்ட்ஸை விட. ஸோ நாம் வந்து இந்த ஒவ்வொரு டேகையும் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஏற்கனவே விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா HTML_EX அப்படின்ற ஒரு ஃபோல்டரை இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். அதில் ஒரு எக்ஸசைஸ் ஃபைல்ஸ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், டீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இங்கே வந்து பாருங்கள், நம்ம ஏற்கனவே செமாண்டிக் அண்ட் டெக்ஸ்ட் லெவல் எலிமெண்ட் பார்த்துட்டோம். இப்போ ஃபோண்ட் மார்க்அப் எலிமெண்ட்ஸை பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே index.html அப்படின்ற ஒரு வெப் பேஜ் இருக்குது. அதை நான் வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எடிட்டரில் வந்து இங்கே வந்துருச்சு. இதில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு கொடுத்து இதை வந்து வெப் ப்ரௌசர்லையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் நார்மல் டெக்ஸ்ட்டாக தான் தெரியுது. ஸோ இதில் நம்ம வந்து எப்படி இந்த டேக்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக டெக்ஸ்ட்டை வந்து நம்ம போல்ட் பண்ணணும் அப்படின்னா பி அப்படின்ற டேக்கை வந்து பயன்படுத்தலாம். ஓகே, பி டேக் இதை வந்து நாம் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போல்ட் அப்படின்ற எழுத்துக்களை மட்டும்தான் நம்ம வந்து போல்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் ஓப்பனிங் பி டேக், க்ளோசிங் பி டேக் இப்படி பயன்படுத்தணும்னா பயன்படுத்திட்டு நம்ம வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், இங்கே நம்மளுடைய இந்த வெப் பேஜில் இந்த எழுத்துக்கள் மட்டும் போல்ட் பண்ணப்பட்டு காட்டப்படுது. ஓகே, அடுத்து நம்ம வந்து இட்டாலிக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நாம் வந்து ஐ அப்படின்ற டேகை பயன்படுத்துவோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாம் வந்து எம்ஃபசைஸ் அப்படின்ற ஒரு டேகை வந்து பார்த்தோம். எங்கன்னா இதுக்கு முந்தைய வீடியோவில் செமாண்டிக் அண்ட் டெக்ஸ்ட் லெவல் எலிமெண்ட்ஸில். ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த எம்ஃபசைஸ் டேகையே பயன்படுத்துங்க. ஏன் அப்படின்னா இந்த ஐ டேக் இருக்குல்ல, இந்த இட்டாலிசைஸ் பண்ணுறதுக்கான இந்த டேக், இதை விட சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு ரொம்ப ரொம்ப உதவக்கூடியது என்ன அப்படின்னா இந்த செமாண்டிக் அண்ட் டெக்ஸ்ட் லெவல் எலிமெண்ட்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து வரலாம், சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்னா என்ன அப்படின்றது. அதாவது நாம் வந்து எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப் ப்ரௌசரில் நமக்கு தேவையான ஒரு வெப்சைட்டினுடைய URL கொடுத்து தான் தேடுவோம் அப்படின்னு இல்லை. நாம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரௌசரில் வந்து தேடலாம். இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயருடைய பேரோ ஏதோ ஒன்று கொடுத்து நம்ம தேடுவோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் நேமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து தேடும்போது இந்த மாதிரி டேக்ஸுக்குள்ளே அந்த மாதிரியான பெயர்கள் அல்லது அந்த மாதிரியான டேர்ம்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சர்ச் என்ஜின் வந்து பார்க்கும். ஸோ ஒருவேளை ஒருத்தர் தேடக்கூடிய விஷயமும் இந்த டேகுக்குள்ளே இருக்கக்கூடிய விடயமும் ஒன்றா இருந்தால் நாம் எழுதியிருக்கக்கூடிய இந்த வெப்பேஜை வந்து அந்த யூஸருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கு தான் நம்ம வந்து இதை பயன்படுத்துகிறோம். அதே நேரத்தில் கடைசியாக நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும், அதாவது நம்ம எந்த அளவில் பயன்படுத்திக்கணும் அப்படின்றத பற்றி. ஸோ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து இட்டலைசைஸ் பண்ணப்பட்டுருச்சு. அடுத்து மார்க் அப்படின்ற டேக் இருக்குது, மார்க் அப்படின்னு கொடுக்குறேன். அதே நேரத்தில் இங்கே அதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது சேவ் பண்ணேன்னா பாருங்கள், ஹைலைட்டட் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் மட்டும் ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இப்போது இந்த ஹைலைட் பண்ணப்பட்டதனுடைய கலர்ஸ்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத வந்து நாம் CSSஐ பயன்படுத்தும் போது ரொம்ப நல்லா தெளிவாக பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஹைலைட், இந்த மார்க் அப்படின்ற டேக் இருக்குல்ல, இது வந்து பெருசாக சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனில் அவ்வளோ பெரிய பங்களிப்பு செய்யாது. ஜஸ்ட் இது வந்து அவுட்புட்டில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி சில டெக்ஸ்ட்டை வந்து காட்டும், அவ்வளோதான். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்மால் அப்படின்ற டேக். இதுவும் அதே மாதிரி தான், சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனில் அவ்வளோ பெரிய பங்களிப்பு செய்யாது. ஓகே, இப்படி நம்ம கொடுத்தோன்னா இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் சின்னதாக்கி காட்டும். இங்கே வந்து பாருங்கள், ஸ்மால் அப்படின்ற டெக்ஸ்ட் மட்டும் கொஞ்சம் சின்னதாக தெரியுது. ஓகே, அடுத்து டிலீட் அப்படின்ற ஒரு டேக் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், அவர் ஒரிஜினல் ப்ரைஸ் வாஸ் $50 பட் நவ் இட் இஸ் ஒன்லி $30 அப்படின்னு கொடுக்குறோம்ல. இப்போ அது வந்து பாருங்கள் இங்கே எப்படி வந்திருக்குன்னு சொல்லி.
சரியா? அவுட்புட்டில் நார்மலாக வந்திருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த $50 இருக்குல்ல, அதை சுற்றி delete அப்படின்ற டேகை பயன்படுத்த போகிறேன். ஸோ இதை பயன்படுத்தினேன்னா பாருங்கள், இந்த $50 அப்படின்றது வந்து இடையில ஒரு கோடு வந்து வெட்டுன மாதிரி நமக்கு வந்து தெரியுது. ஓகேயா? அப்போது அது வந்து ஒரு யூசருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, விசுவலி கொஞ்சம் நல்ல ப்ரெசன்டேஷனை கொடுக்கும். ஓகே, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டேகும் பெருசாக சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனில் அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணாது. ஓகே, அடுத்து இன்சர்ட்டட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு டேக் இருக்குது. அதாவது இன்ஸ் அப்படின்ற டேக், அதை நம்ம பயன்படுத்தோம் அப்படின்னா இன்ஸ் அப்படின்னு கொடுப்போம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் அந்த டேகை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது சேவ் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், அந்த டெக்ஸ்ட் மட்டும் அண்டர்லைன் பண்ணப்பட்ட மாதிரி இருக்குது. ஓகே, இது ஒரு விசுவல் ப்ரெசன்டேஷனாக இருக்கும். அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடியது வந்து சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட் அப்படின்ற ரெண்டு விஷயத்தை. இங்கே வந்து பாருங்கள், H2O வந்து எழுதியிருக்கோம் எப்படின்ட்டு, திஸ் இஸ் H2O அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆனால் H2O வந்து நம்ம இப்படி எழுதக்கூடாது. H and O அது ரெண்டுமே மேலே இருக்கும்போது இந்த 2 மட்டும் கொஞ்சம் கீழே வந்து இருக்கணும். ஓகேயா? அப்போது அதுக்கு நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த 2வை சுற்றி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, முன்னாடியும் பின்னாடியும் SUB அப்படின்ற டேகை பயன்படுத்துகிறேன். ஓகே, இப்போது சேவ் பண்ண உடனே பாருங்கள், H2O அப்படின்றது இப்படி தான் ஸ்க்ரீனில் வரணும். ஸோ அதுக்கு இது வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சூப்பர்ஸ்கிரிப்ட் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா E = mc² அப்படின்றது. ஆனால் mc² அப்படின்றதுக்கு பதிலாக அது 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற டெக்ஸ்ட் லெவல்லே தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சூப்பர்ஸ்கிரிப்ட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய வேறுபாட்டை நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது நான் வந்து சேவ் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், திஸ் இஸ் E = mc² அப்படின்னு வருது. இதுதான் சரியான ஒரு விஷயம். சரியா? இப்போது நீங்கள் வந்து பாருங்கள், சில வெப்சைட்ஸில் வந்து இந்த மாதிரி சயின்டிஃபிக்கல் அல்லது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அப்படி பயன்படுத்தியிருப்பாங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த சூப்பர்ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் இந்த மாதிரியான டேக்ஸை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ சர்ச் என்ஜின் வந்து இந்த டேக்ஸை வச்சு சில ஃபார்முலாஸை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது ஃபார்முலாஸை வந்து பயன்படுத்தி இருக்கக்கூடிய வெப்பேஜஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து ஃபோண்ட் மார்க்அப் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடிய விடயங்கள். நீங்கள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபோண்ட் மார்க்அப் எலிமெண்ட்டோ செமாண்டிக் அண்ட் டெக்ஸ்ட் லெவல் எலிமெண்ட்ஸோ ரொம்ப முக்கியமானதுக்கு மட்டுமே பயன்படுத்துங்க. ஏன் அப்படின்னா, ஒரு வெப்பேஜில் நிறைய இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் நம்மளுடைய வெப்பேஜ் வந்து ரொம்ப குயிக்காக எல்லாத்துக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி இல்லை. நாம் வந்து கரெக்டாக எங்கெங்கே பயன்படுத்தணுமோ அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் இந்த எலிமெண்ட்ஸை. ஏன் அப்படின்னா, நிறைய இந்த மாதிரி ஃபோண்ட் மார்க்அப் எலிமெண்ட், செமாண்டிக் டெக்ஸ்ட் எலிமெண்ட் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம சர்ச் என்ஜின் வந்து என்ன நினைக்கும் அப்படின்னா, ஒரு வெப்பேஜை பார்க்கும்போது அந்த வெப்பேஜ்குள்ளே ஏதாவது த்ரெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகமான டேக்ஸை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இந்த வெப்பேஜ் வந்து எப்படியாவது நம்ப வச்சு ஒரு நெட்வொர்க்குள்ளே பூர பார்க்குது அப்படின்னு தான் வந்து நினைக்கும். ஸோ அங்கே வந்து த்ரெட் இருக்குது அப்படின்னு நினச்சிருச்சுன்னா அந்த வெப்பேஜை டெலிவரி பண்ணுறதுக்கு விரும்பாது சர்ச் என்ஜின். ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஃபோண்ட் மார்க்அப் எலிமெண்ட், செமாண்டிக் டெக்ஸ்ட் எலிமெண்ட்லாம் பயன்படுத்தாமல் ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ் எது இருக்கோ, ரொம்ப முக்கியமான டெக்ஸ்ட் என்னென்ன இருக்கோ அதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஓகே.